வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு ஒரு 30 ஃபீட்டுக்கு 50 ஃபீட் ஒரு பிளாட் பத்தி பார்க்க போறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்த் ஃபேசிங்ல தான் இருக்கு. கீழ வந்து ஒரு கோர்ட்யார்டும் குடுத்துருக்கேன். அண்ட் ஒரு 2 பிஹெச்கேவும் டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிங்கிள் லைன் டிராயிங் தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ டில் தட் எண்ட் வந்து உங்களுக்கு ஃபர்னிச்சர் டிராயிங்கில தான் முடியும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. புடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எடுத்தவொடனே நீங்கள் ஒரு சிங்கிள் டிராயிங் ஒன்று பார்க்குறீங்க. 31 ஃபீட்டுக்கு 50 ஃபீட் எக்ஸாக்டாக நம்ம பிளாட் சைஸ் இருக்குது. 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அரவுண்ட். அண்ட் தென் கார் பார்க்கிங் வந்து நார்த் வெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு ஹால் கொடுத்துருக்கேன், நார்த் ஈஸ்ட் ஹால். ஸோ நார்த் வெஸ்ட்லேயும் ஒரு பெட்ரூமும், சென்டரில் ஒரு டாய்லெட்டு, சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம், அந்த நீங்கள் பக்கத்தில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கேன். கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். சென்ட்ரல் தான் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. டைனிங், ஸ்டேர் கேஸ் அண்ட் உங்களுக்கு அந்த கோர்ட்யார்டும் அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸும் தேவை. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 அடிக்கு ஸ்பேஸும், சைட்ஸில் வந்து 3 ஃபீட்டும் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 ஃபீட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் தாராளமாகவே. ஸோ கார்டன்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது டபுள் லைன் டிராயிங் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ கார் பார்க்கிங் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 20 ஃபீட்டுக்கு 13 ஃபீட் 9 இன்ச்சும், ஹாலில் வந்து 12 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 7 இன்ச்சு இருக்குது. பெட்ரூமில் உங்களுக்கு 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட்டு. இந்த சென்டரில் இருக்க ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு மொத்தம் 18 அடி கிட்ட வருது லென்த்து. 12 ஃபீட் 9 இன்ச்சு வித்தில் இருக்குது. டாய்லெட்டு 4 அடிக்கு 10 அடி. பெட்ரூம் 2க்கும் அதே மாதிரி எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி பெட்ரூம் 1க்கும் இருக்குது. ஸோ இந்த டாய்லெட்டும் அதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் இருக்குது. கிச்சனும் 8 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 4 இன்ச்சு இருக்குது. ஸோ நம்ம ஸ்பேஸிங் வந்து டேரெக்டாக இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி கொடுக்காமல் டேரெக்டாக இந்த வால் வந்து எடுத்துகிட்டு நம்ம ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துக்கலாம். டாய்லெட்டு கூட நம்ம வெஸ்டிபியூல்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ பெட்ரூம்க்கு இங்கே ஆக்சஸும், கிச்சனுக்கு அந்த சைடில் ஆக்சஸும் கொடுத்துட்டு இந்த ஹாலில் வந்து ஃபுல் வால் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கோர்ட்யார்ட் ஸ்பேஸாக கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேர் கேஸ் மட்டும் நம்ம இப்போ இடம் பார்க்கணும். ஸோ கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் நான் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து வெளியே இருந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லா ரூமுக்கும் நான் அலைன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேர் கேஸுக்கு நான் இப்போ ப்ரொவிஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பார் ஷேப்பில் ஸ்டேர் கேஸ் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து 12 ஃபீட் 9 இன்ச்சு தான் இருக்குது வித்து. இது எப்படி சூட் ஆகும் தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு எங்கேயாவது ப்ரொவிஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 3 ஃபீட் 2.5 ஃபீட் கிட்ட போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு 10 ஃபீட் 3 இன்ச் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். இங்கே பக்கத்தில் போட்டாலும் நமக்கு டைனிங் ஸ்பேஸ் இடிக்கும். அதே மாதிரி நல்லா கன்ஜஸ்டட் ஆகிடும் இடம். ஸோ இங்கேயும் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ கார் பார்க்கிங் நம்ம கிட்டே இப்போது 20 ஃபீட் கிட்டே இருக்குது தாராளமாகவே. அதுவும் வந்து நமக்கு நார்த் வெஸ்ட்டுக்காக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 20 ஃபீட் கிட்டே இருக்குது. ஸோ இது நான் 5 ஃபீட் கிட்டே நான் கொடுத்துக்கிறேன். இது 15 ஃபீட் இருக்கும். இது மேலே கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேக் சைடில் வந்து நம்ம இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். முன்னாடி பார்க்கும்போது ஃபுல்லாக 1 ஃபீட் 9 இன்ச் இருந்துச்சு. இப்போது பெட்ரூம் வந்து உள்ளே கொண்டு வந்ததால நான் ஃப்ரண்ட்டில் வந்து இடத்த எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். அதனால் இப்போ உங்களுக்கு 16 ஃபீட் 4 இன்ச்சு கிட்ட இருக்குது. தாராளமாகவே நீங்கள் காரை விடலாம். ஸோ இது ஓப்பனிங்கில் நான் இப்போது மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ மெயின் டோருக்கு நான் இப்போ நார்த் ஃபேஸிங்லேருந்து கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் காமன் வால் போட்டு விட நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டெப்ஸு கொடுத்துக்கலாம். என்ட்ரி இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ பெட்ரூம்ஸ்க்கெலாம் நம்ம இந்த வழியாக டோர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த காமன் டாய்லெட்டுக்கும் நம்ம பக்கத்தில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சவுத் வெஸ்ட்டு கார்னரில் தான் நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு கண்டிப்பாக டாய்லெட் ஒன்று கொடுத்தாகணும். இங்கே ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்கிறேன். கிச்சனுக்கு வந்து 2 விண்டோ கொடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எல் ஷேப் கவுண்டரில் நம்ம
ஒரு கிச்சன் கொடுத்துக்கலாம். ஸோ சென்டரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கோட்டியடாக இருக்கும். இந்த சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும், ஸ்லாப்லாம் கட் ஆகிட்டு. ஸோ டாய்லெட்டுக்கு 2 ஃபீட் விண்டோ கொடுத்துட்டு இந்த சைட்ஸ்லாம் உங்களுக்கு 4 ஃபீட் விண்டோ இல்லை 3 ஃபீட் விண்டோவில் கொடுத்துக்கலாம் பெட்ரூம்ஸில். ஸோ இந்த ஹாலில் கூட நான் வந்து 2 விண்டோ கொடுத்துக்கிறேன். ஏன்னா 2ஆக கூட நம்ம பிரித்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து சென்டரில் டிவி யூனிட் எதாவது கொடுக்கணும், இல்லை சோஃபா கொடுக்கணுன்னா கூட நம்ம இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நம்ம ஒரு கார்னர் விண்டோவும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து டிவி யூனிட்டும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ கடைசியாக எப்படி சூட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்னிச்சர் பிளான் பார்த்துக்கலாம் கடைசியில். ஸோ இப்போ டோரு விண்டோ எல்லாம் நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு டோர் வந்தாச்சு ஃபுல்லாகவே. ஸோ ஸ்டேர் கேஸும் அழகாக அமைஞ்சிருச்சு. ஸோ காலம் பொசிஷன் பார்த்திங்கன்னா இப்படி வைக்கலாம். ஸோ டாய்லெட்டுக்கு வந்து சுற்றியே வந்து நமக்கு பீம் போகிறதால மேலே வந்து இன்கேஸ் சங்கன் பண்ணோன்னா கூட இந்த காலமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணணும்னா கூட. ஸோ ஸ்டேர் கேஸ் கண்டிப்பாக 4 சைடும் நமக்கு காலம்ஸ் வரணும். ஸோ உங்களுக்கு இந்த விண்டோ கட் ஆகுது, கார்னர் விண்டோ. ஸோ நான் இது பிரிச்சே கூட நம்ம வச்சுக்க முடியும் விண்டோஸை. ஸோ கார் பார்க்கிங் வந்து நான் இந்த லைனில் கொடுக்காம நான் காமன் வால் பக்கத்துலேயே நான் கொடுத்துக்க முடியும். ஏன்னா கார் பார்க்கிங் விடுறதுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்காது, அதனால் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பீமோட அவுட்டர் லைனு. இது ஒரு கான்செப்ட்ஸாக நான் இப்போ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ட்ராயிங்கில் நம்ம அக்யூரேட்டாக பார்த்துடலாம் என்ன சைஸ்லன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேன் கிடைக்குது. கார் வந்து தாராளமாக நம்ம உள்ளே விட்டுக்க முடியும். ஸோ டிவி நான் இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சோஃபாவும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம இப்படி கூட மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா ஷேடு வந்து அதிகமாக அடிக்கும், நம்ம டிவி பார்க்க முடியாது. இது ஃபுல்லாக உங்களுக்கு கோட்டியாடாக மாறிடுது. இது வந்து நான் வால் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வால் வெளியே கொடுத்துருக்கால நமக்கு உள்ள அவசியம் கிடையாது. அதே மாதிரி நான் இங்கே ஒரு டைனிங் டேபிளும் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 7 அடி தாராளமாகவே இருக்குது, அதனால் நம்ம டைனிங் டேபிள் தாராளமாக கொடுத்துக்க முடியும். ஸோ கிச்சனுக்கு சிங்க்கு அண்ட் ஹாபும் வந்து நான் கொடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜ் வந்து இந்த கார்னர்லையும் நம்ம வச்சுக்கலாம். டாய்லெட்டில் வந்து வாஷ் பேசின் இந்த கார்னர்லேயும், வாட்டர் கிளாசட் வந்து சென்டர்லேயும், ரெயின் ஷவர் நம்ம கார்னர்லேயும் கொடுத்துக்கலாம். பெட் வந்து சவுத் டு நார்த்து பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட்லேயே ஒரு டிவி யூனிட்டு. ஸோ இந்த விண்டோ வந்து நம்ம மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டு அந்த கார்னரில் உங்களுக்கு ஃபுல் வார்ட்ரோப்பை கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த வார்ட்ரோப் பக்கத்துலேயே வந்து ஒரு ரீடிங் டேபிளும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சேம் லேஅவுட்டை நம்ம இங்கேயும் இந்த ரூமுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா இந்த டோரை கொஞ்சம் இந்த உள்ளுக்குள்ளே நம்ம ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கார்னரில் ஒரு வாஷ் பேசினும் போட்டுக்க முடியும். சென்டரில் வந்து ஒரு வாட்டர் கிளாசட் அண்ட் தென் ஒரு ஷவர் யூனிட் கடைசியில். ஸோ பெட் பொசிஷன் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு டிவி யூனிட் இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஆப்போசிட்டில். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு வார்ட்ரோபாக வந்துடும். ஸோ இதான் நமக்கு ஃபர்னிச்சர் பிளானு. காலம்லாம் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ அரௌண்ட் 16 காலம் கிட்ட வருது.
எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக நமக்கு கோர்ட்யார்டு. டைனிங் டேபிள் இங்கே வரணும் ஆக்சுவலாக. வார்ட்ரோபை நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் வந்து அந்த கார்னரில் கொடுத்துருக்கேன் பெட்டில். நம்ம அதுக்கு பதில் இந்த கார்னர் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.